பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்க போறோம். திரு ஆர்.எம். வீரப்பன், முன்னாள் அமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் உடைய படிக்காத ஆடிட்டர் என்றால் அது ஆர்.எம். வீரப்பன். அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய பெரும் பொறுப்புகளை வகித்தவர். சத்யா மூவிஸினுடைய அதிபர். இதன் மூலம் எம்ஜிஆரை வைத்து 6 படங்கள் தயாரித்தார். ரஜினியை வச்சு படம் தயாரித்திருக்கிறார் அவர். அதே ஆர்.எம். வீரப்பன் 2ஆம் உலகப் போர்ல பங்களிப்பு செஞ்சிருக்காரு தெரியுமா? இது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. பார்க்கலாம். ஆர்.எம். வீரப்பனுடைய காலகட்டம் 1926 பிறந்தவர். 1939 வரை தன்னுடைய அக்கா வீட்டில் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற குன்றக்குடி அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் வளர்ந்தவர். அங்கேயே பள்ளி படிப்பு படித்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர் என்ன செய்யறாரு? நாடக மேடையில் வள்ளி திருமணம் நாடகத்தில் நடிக்கிறார். சிறிய வேஷம், வேடனாக. அப்பொழுதெல்லாம் நாடகம் தான், சினிமா வரல. சினிமா அப்பொழுதுதான் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நாடக மேடையில் நடிப்பது தான் பிரசித்தம். அதில் ஒரு சிறிய பாத்திரத்தில் நடித்து பாடி, நல்ல குரல் வளம் உள்ளவர். நன்றாக பாடி நடித்த உடனே அவருக்கு, வீரப்பா நீ நாடக மேடையில் சேர்ந்துரு, உனக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் ஏற்றி விட்டாங்க வீரப்பனை. அப்போல்லாம் சினிமாவில் சேருன்ல. இப்போ அப்போல்லாம் சினிமாவில் சேருடா, நீ பெரிய ஆளாக வந்துடுவாங்க உடனே கோடம்பாக்கம் வடபழனிக்கு ஓடியாருவானுங்கள்ல இந்த காலகட்டத்தில். அந்த காலகட்டத்தில் நாடக மேடையில் சேர்ந்துரு அப்படிங்கிறது அவங்களுடைய இது. அந்த மாதிரியான நேரத்தில் ஆரம்பிக்கு நாடக மேடையில் சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொழுந்து விட்டெறிய ஆரம்பித்தது. அதற்கு தோதாக 1939ஆம் ஆண்டு காரைக்குடியில் ஒரு நாடக கம்பெனி, அவங்க ராமாயணம் மகாபாரதம் நாடகம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவர் யதார்த்தமாக தன்னுடைய அக்காவுக்கு வழித்துணையாக வந்தவர். அவங்க குன்றக்குடிக்கு போறாங்க, முருகன் கோயிலுக்கு. வழித்துணையாக வந்தவரை, போதும் ஆள்கள் துணையாள்கள் வர்றாங்க, நீ திரும்பி போ வீட்டுக்குன்னு சொன்ன உடனே இவர் வீட்டுக்கு திரும்பி போகாம திரும்பி சுவத்தை பார்த்திருக்காரு. அந்த சுவத்துல ஒரு போஸ்டர் ஒட்டி இருந்திருக்கு. அது நாடகம், காரைக்குடியில் நாடகம் அப்படிங்கிற போஸ்டர். உடனடியாக காரைக்குடிக்கு விட்டுட்டார் சவாரியை. காரைக்குடிக்கு நடந்து சென்றவர் அங்கே போய் அந்த நாடக கம்பெனியில் மெக்கானிக் சங்கரன் என்பவருடைய சிபாரிசில் சேர்ந்துடுறார். சேர்ந்து 1939 சேர்ந்த ஆர்.எம். வீரப்பன் 1942 வரைக்கும் அந்த நாடக கம்பெனியில் நடிக்கிறார். பல்வேறு வேலைகளை செய்கிறார். டிக்கெட் விற்பவராக, நாடகத்தில் குரங்குகளாக, ராமருடைய குரங்கு பட்டாளத்தில் ஒருவராக, மகாபாரதத்தில் வீரர்களில் ஒருவராக நடிக்கிறார். ஆனால் அந்த நடிப்பு வேலையிலையும் அவருக்கு சலிப்பாகி 1942 அப்பொழுதுதான் இந்த பொது உடைமை கருத்துக்கள், அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்துக்கள், பொது உடைமை கருத்துக்கள் வெளிப்படுது, நாட்டில் பரவலாக பேசப்படுது, விவாதிக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் பெரியார் அவர்களுடைய திராவிட இயக்க சிந்தனைகள், திராவிட இயக்க பகுத்தறிவு கருத்துக்களும் நாட்டில் மிக பெரிதாக விவாதிக்கப்படும் பொழுது மேடை பேச்சுகளை கேட்கின்ற வாய்ப்பு வருது. அப்பொழுது அந்த நாடக கம்பெனியில் இவங்க விவாதிக்கிறாங்க. இந்த நாடக கம்பெனியிலிருந்து அந்த ராமாயணம் மகாபாரதம் போன்ற புராண இதிகாசங்கள்லாம் அவருக்கு பிடிக்கல, விலகிறார். விலகி வீட்டுக்கு வர்றார். வீட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை சரியில்லை. திரும்பி அவங்க காரைக்குடிக்கு இடம்பெயர்கிறார்கள். காரைக்குடிக்கு வந்து சேர்றாரு. ஒரு பெட்டி கடையில் வேலை செய்கிறார். பெட்டிக்கடை வருமானம் போதவில்லைன்னு சொல்லி மறுபடியும் அதே சங்கரன் என்பவரிடம் போய் நிற்கார். எனக்கு ஏதாவது ஒரு வேலையில் சேர்த்து விடுங்க அப்படின்னு. அப்போதுதான் சங்கரன் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் காரைக்குடியில் அசோசியேட்டட் ஏஜென்சி என்ற ஒரு ஏஜென்சி 65 தையல் மிஷின்களோடு
இராணுவத்திற்கு சீருடை தைத்து கொண்டிருக்கிறார்கள். இராணுவத்துக்கு சீருடை தைக்கிறாங்க. இந்த அசோசியேட்டட் ஏஜென்சிக்கு நாடு முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் 50 இடங்களில் இந்த இராணுவத்திற்கு சீருடை தைக்கின்ற தொழில், இந்த ஃபேக்டரி இருக்குது. இதுல காரைக்குடியில் 65 மிஷின் போட்டு தைக்கிறாங்க. சென்னை தேவி தியேட்டர் காம்ப்ளெக்ஸ், இப்போதான் தேவி தியேட்டர் காம்ப்ளெக்ஸ்ல அதற்கு முன்பாக இந்த அசோசியேட்டட் ஏஜென்சி 3000 தையல் மிஷின்களை போட்டு அங்கே இராணுவத்திற்கான சீருடை தைச்சிருக்காங்க. இதற்கெல்லாம் துணி ஆவடி ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியில இருந்து துணி அங்கே மெஷின்லே கட்டாகி வந்துடும். டேபிள்ல போட்டு இவங்க வெட்டுறது இல்லை. ஒரே அளவு, சில அளவுகளில் இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆளு சின்ன ஆள் அந்த கேட்டகரியில கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங் மெஷின்லே கட்டாகி வந்துடும். இவங்க தைக்கிறது மட்டும்தான். இப்படி இராணுவத்திற்கான சீருடை தைப்பதற்கு 50 இடத்துல அசோசியேட்டட் ஏஜென்சி சங்கர்லால் ஜஜோடியாங்கிற வடநாட்டுக்காரர் தான் இது எல்லாமே ஆரம் வீரப்பன் தெளிவாக சொல்லி இருக்கிறார் தன்னுடைய சுயசரிதையில். இந்த சங்கர்லால் ஜஜோடியா தான் இந்த இடத்துல தமிழ்நாடு முழுவதும் இருந்து 50 இடங்களில் தையல் மிஷின் போட்டு இராணுவத்திற்கான சீருடை தைத்து அவர் அனுப்பியிருக்காங்க. இந்த காரைக்குடி தையல் மிஷின் கம்பெனியில் போய் இவருக்கு ஸ்டாம்பர் வேலை. இந்த ஸ்டாம்பர் வேலை வர்ற மெஷின் அந்த துணிகளை பார்த்து அளவு பிரித்து அதில் ஸ்டாம்ப் போட்டு அனுப்ப வேண்டியது. தைத்து முடித்தவுடன் சீருடைகளை அடுக்கி திருப்பி ஸ்டாம்ப் போட்டு மூடையாக கட்டி அனுப்ப வேண்டியது. இதுதான் இவருடைய வேலை. அதாவது மூடை தூக்குறது சிம்பிளாக. இவர் எந்த இடத்திலும் இது 2ஆம் உலகப் போர் என்று குறிப்பிடவில்லை. ஆனால் 1947 2ங்கும் போது இது 2ஆம் உலகப் போருக்கான சீருடை. நிறத்தை பற்றி எதுவும் அவர் குறிப்பிடல. இராணுவத்திற்கான சீருடைன்னு குறிப்பிட்டிருக்காரே ஒழிய இதில் நாம் தான் இதை கோஆர்டினேட் பண்ணி பார்க்கிறோம். 1942 2ஆம் உலகப் போர் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. பிரிட்டன் ஜெர்மனியினுடைய தாக்குதல் முனையில தாக்குதல் ரேஞ்சில் இருக்கு. அதாவது ஷூட்டிங் ரேஞ்ச். ஜெர்மனியினுடைய விமானப்படை அலை அலையாக படையெடுத்து பிரிட்டன் முழுவதையும் குண்டு வீசுறாங்க. பிரிட்டன் முழுவதிலும் இன்ச்சு பை இன்ச்சா குண்டு வீசுறாங்க. அவங்களுடைய வான்பரப்பு முழுவதுமே ஜெர்மனியினுடைய விமானப்படையினுடைய டார்கெட்ல வந்ததுனால அங்கே எந்த தொழிலும் பண்ண முடியல. சாப்பாட்டுக்கு அமெரிக்காவைத்தான் நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை. நெதர்லாந்திலிருந்து, பெல்ஜியத்திலிருந்து, பிரான்சிலிருந்து ஓடி வந்த அரசுகள், ஓடி வந்த மக்கள், ஓடி வந்த பின்வாங்கி வந்த இராணுவ வீரர்களை எல்லாம் அங்கே வச்சு பராமரிக்கிறாங்க பிரிட்டன்ல. அவர்களுக்கான உணவுப் பொருள் ஒன்று அமெரிக்காவிலிருந்து வரணும், இல்லாட்டினா இந்தியா ஆஸ்திரேலியாவிலிருந்து வரணும். அமெரிக்காவிலிருந்து ஆயுதங்களை தயாரித்து அனுப்புறாங்க. அதே சமயம் இந்தியாவில் பருத்தி விளைச்சல் அதிகம், பருத்தி அதிகம் விளைகின்ற நாடுங்கிறதுனால, பிரிட்டனுடைய காலனிங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, பருத்தியை இங்கே நெய்யறதுக்கான ஃபேக்டரி எல்லாம் அப்பவே வெள்ளக்காரங்க உருவாக்கிட்டாங்க. இங்கே பருத்தியை துணியாக்கி இங்கே இராணுவத்திற்கான 2ஆம் உலகப் போரில் பங்கு பெற்ற நேச நாடுகளுக்கான துணி சீருடை. ஏனென்றால் வேற எங்கேயுமே தைக்க முடியாது, எந்த உற்பத்தியும் பண்ண முடியாது. பிரிட்டன் ஒன்று தான் சுதந்திரம், அதாவது ஜெர்மனியினுடைய கையில பிடிபடாம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. மற்ற ஐரோப்பிய நாடுகள் முழுவதையும் ஹிட்லர் பிடிச்சிட்டாரு. இந்த பக்கம் பிரான்ஸ்ல இருந்து, இந்த பக்கம் வடக்கு ஆப்பிரிக்காவில் மொராக்காவில இருந்து, அல்ஜீரியாவில இருந்து, டூனிஸ்ல இருந்து, லிபியாவில இருந்து ஃபுல்லா பிடிச்சிட்டு வர்றாரு. இந்த பக்கம் ரஷ்யாவோட ஆபரேஷன் பார்பரோசா மிகப்பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆக ஐரோப்பா முழுவதும் எங்கு பார்த்தாலும் நாசி ஜெர்மனி. எந்த இடமும் இங்கிலாந்துக்கு கிடையாது. இங்கிலாந்துக்கான அந்த இராணுவத்திற்கான சீருடைகளை தைக்கிறத கரெக்டா இந்தியாவில் தேர்ந்தெடுத்து இந்தியாவில் அந்த அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான தையல் மிஷின்களை நிறுவி பல்லாயிரக்கணக்கான டெய்லர்களை தேடி பிடிச்சி அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து, சாதாரண விஷயம் அல்ல, அவங்க அந்த சீருடைகளை தைத்து இங்கிருந்து அனுப்புறாங்க. எகிப்துல பருத்தி விளைந்தது. ஆனால் எகிப்து ஜெனரல் ரமோலுடைய டார்கெட்ல வந்துருச்சு. ஜெனரல் ரமோல் சுயஸ் கால்வாயை பிடிக்கிறதுக்காக தொடர்ந்து அவர்
பிரான்ஸை பிடிச்சதோட அல்ஜீரியா, மொராக்கோ, டூனிஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நேர லிபியாவையும் பிடிச்சிட்டு இங்கே வந்துட்டாரு. எகிப்துக்கு பக்கத்தில் சுயஸ் கால்வாயை பிடிப்பதற்காக கடும் சண்டை நடந்து கொண்டிருந்தது. அதனால எகிப்து அவங்களுடைய டார்கெட்டில் வந்துருச்சு. அது போக மத்திய தரைக்கடலில் இத்தாலிய நீர்மூழ்கி கப்பல்கள். இவ்வளவு சிரமங்களுக்கு இடையில் இந்தியாவில் தான் 2ஆம் உலகப் போரில் பங்கு பெற்ற 2ஆம் உலகப் போரில் போர் செய்த நேச நாட்டு படைகளுக்கு சீருடை தைத்தவர்கள் இந்தியர்கள், இந்திய டெய்லர்கள். இந்தியாவில் தான் இந்த சீருடைகள் தைக்கப்பட்டு பண்டல் பண்டலாக கப்பல்களில் ஏற்றப்பட்டு அப்படியே சுயஸ் கால்வாய் வழியாக இத்தாலிய சப்மரீன்களுக்கு தப்பி அங்கே போனால் ஜிப்ரால்டரில் யூபோட்ஸ், ஜெர்மனியுடைய யூபோட்ஸ், இவங்களுக்கெல்லாம் தப்பி லண்டன் போகணும். அதுபோக அங்கெங்கே இருந்த பல்வேறு இடங்களில் போராடி கொண்டிருந்த அந்த நேச நாட்டு படை வீரர்களுக்கு சீருடைகளை லண்டன் பிரிட்டிஷ் அரசு இந்தியாவில் தான் தைத்தது. இந்திய நிலங்களில் விளைந்த பருத்தியில், இந்திய விவசாயிகள் விளைவித்த பருத்தியில் நெய்யப்பட்ட அந்த துணி, இந்திய டெய்லர்களால், தையல் கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சீருடையை அணிந்துதான் பிரிட்டிஷ் படைகளும் நேச படைகளும் போராடினார்கள். அமெரிக்கா அவங்களுடைய இதில் வந்துட்டாங்க. அமெரிக்கனுடைய சீருடை வேற. ஆனால் பிரிட்டனுடைய இராணுவத்திற்கு, அவர்களோடு இருந்த நேசப்படைகளுடைய இராணுவத்திற்கு போராடிய வீரர்களுக்கான சீருடையை இந்திய தையற் கலைஞர்கள் தைத்து கொடுத்தார்கள். இந்தியாவிலிருந்து சீருடைகள் தைத்து அனுப்பப்பட்டது. அதிலே நம்முடைய ஆரம்பி அவர்களும் தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். அவருக்கே இது தெரியல. அதை ஒரு சிறிய விஷயமாக அவர் அதை குறிப்பிட்டு கடந்து போயிட்டார். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர் சொன்ன இந்த குறிப்பிட்டிருக்கிற இந்த விஷயம் ஒரு சிறிய விஷயத்தை வைத்துக்கொண்டு நாம் உள்ளுக்கு போய் பார்த்தோம்னா, நேசப்படைகள் முழுவதற்கும், பிரிட்டிஷ் படைகள் முழுவதற்கும், பிரெஞ்சு படைகள் முழுவதற்கும், அவர்களோடு போராடிய போலந்து எல்லாருக்குமேயான சீருடைகளை இந்தியாவில் தான் தயார் செய்திருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து தான் இங்கே விளைந்த பருத்தியிலிருந்து இங்கே உள்ள டெய்லர்களை வச்சு தச்சு சரி பண்ணி ரெடி பண்ணி இதையெல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து, இப்படித்தான் 2ஆம் உலகப் போர் நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய இராணுவம், பிரிட்டிஷ் இந்தியாவுடைய இராணுவம் பல டிவிஷன், குறிப்பாக சுயஸ் கால்வாயை பாதுகாத்ததில் பிரிட்டிஷ் இந்தியா இராணுவத்திற்கு மிகப்பெரிய பங்கு. பிரிட்டிஷ் இந்திய இராணுவம் இல்லைன்னா சுயஸ் கால்வாயை பாதுகாத்திருக்க முடியாது. சுயஸ் கால்வாயை மட்டும் ஜெர்மனி, ஹிட்லர் பிடித்திருந்தால் கதையே வேற மாறியிருக்கும். உலக சரித்திரமே மாறியிருக்கும். சுயஸ் கால்வாயை பிடிபடாததால் தான் பிரிட்டன் தப்பித்தது. அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக பல்லாயிரம் உயிர்களை பலி கொடுத்தார்கள். பல்லாயிரம் இராணுவ வீரர்கள், தங்களுடைய நேசப்படைகள் உயிரை இழந்தார்கள். அதிலே பெரும்பகுதி பிரிட்டிஷ் இந்தியா படை வீரர்கள். இப்படித்தான் வீரப்பன் அவர்கள் தன்னுடைய பங்களிப்பை 2ஆம் உலகப் போரிலே செய்திருக்கிறார். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.